أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله 52 வயசு எப்படி இவரோட படிப்பு ஒரு 2 வயசு புள்ளையோட இவர் பேசணும் எப்படி பேசணும் இவரோட படிப்பை வச்சு பேசினா புள்ளைக்கு விளங்குமா இப்ப சொல்றார் தயவு செய்து எழுந்து என்னிடம் ஓடி ஓடி வா வருமா இவரோட படிப்பை வச்சு பேச அதுக்கு விளங்காது உங்களோட வச்சு நீங்க 2 வயசா மாறுங்க உள்ள விளங்குற பாசையில பேசுங்க இத போலதான் வீட்டிலே உள்ள மனைவியும் பிள்ளைகளும் நீங்க தலைவர் ஊருக்கு நீங்க மேனேஜர் ஃபேக்டரிக்கு நீங்க பிரின்சிபல் ஸ்கூலுக்கு நீங்க ஜனாதிபதி நாட்டுக்கு உங்க மனைவிக்கு கணவனாக வாழ்ந்து பழகுங்க இறக்க சிந்தனையோட எடுங்க அன்பா நடந்து கொள்ளுங்க அவங்களுக்கு விளங்குற மாதிரி பேசுங்க உங்கள தரத்துல இருந்து பேசாதீங்க நீங்க கீழே இறங்குங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கடா வைதா ஹரஜ வஜித ரஜுலா வெளிய போனா ஆம்பளை ஆகுங்க ஊருக்குள்ள போனா ஆம்பளை மாதிரி நிமிர்ந்து நில்லுங்க தைரியமா நில்லுங்க வெட்டு கொடுக்கவான நல்லதுக்காக போராடுங்க இது வெளியில போனா தான் எல்லா சாஃப்டும் சட்டியான இறக்க ஆக்களோட சட்டியான இது வீட்டுக்குள்ள வந்தா கமாண்டர் ஆர்மி கமாண்டர் இந்த வாழ்க்கை இது மாறணும் தலைகீழா கண்ணியத்துக்குரியவர்களே இது எங்களுடைய தலைவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி தந்த ஒரு வழிமுறை ஏன் மனைவிமார்களோடு பிள்ளைகளோடு சுற்றுலாக்கள் போவது கூட கணவன்மார்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை சந்தோஷமா பயணங்களை கூட்டிட்டு போங்க இன்னும் நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க 45-50 வயசா விட்டு ஊர்ல உள்ள வாலிப கூட்டம் போனா அதோட சேர்ந்து கொள்வாரு பொஞ்சாதி புள்ளி விட்டு போறது விருப்பம் இல்ல அவங்களுக்காக செலவழிக்கிறதுல விருப்பம் இல்ல இப்படி சில நோயாளிகள் இருக்கிறாங்க இல்ல மனைவி மக்களுக்கு செலவழிங்க அதுவும் சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும் தீனாரும் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு தீனாரை செலவழிச்சீங்க ஒரு மிஸ்கினுக்கு ஒரு தீனாரை செலவழிச்சீங்க ஒரு அடிமைக்கு ஒரு தீனாரை செலவழிச்சீங்க உங்களோட மனைவிக்கு ஒரு தீனாரை செலவழிச்சீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்களோட மனைவிக்கு செலவழித்த ஒரு தீனார் இது எல்லா சதக்காக்களையும் விட மிகைத்த சதக்கான்னு சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க நான் சஹாபாக்களோடு ஒரு பயணத்துல இருந்தேன் ரசூலுல்லாஹ் என்ன கூட்டிக் கொண்டு போனாங்க பயணம் கூட்டிக் கொண்டு போற ரசூலுல்லாஹ் மனைவிய போற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஹாபாக்களுக்கு தகத்தமோ நீ கொஞ்சம் முன்னுங்களே எல்லா சஹாபாக்களையும் முன்னுக்கு அனுப்பிட்டாங்க ஆயிஷாவை கூப்பிடுங்க வாங்க ஆயிஷா சின்ன புள்ள நாங்க 2 பேரும் இப்ப ரேஸோட போறோம் யார் சொல்ற நபி நாங்க 2 பேரும் ரேஸோட போறோம் ஓடுவோமா ரைட் ஓடுவோம் 1 2 3 ரசூலுல்லாஹ் ஆயிஷா ஓடுறாங்க ஓடி 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 ஆயிஷா ரசூலுல்லாஹ்வை முந்திட்டாங்க ஏன்னா சின்ன புள்ள மெலிஞ்சி உடம்பு போதா முந்திட்டாங்க இப்ப ரசூலுல்லாஹ் தோத்து இது ஒரு கிட்டத்தட்ட 50-55 வயசுக்கு போறோம் ஏன் அந்த மனைவிக்கு அந்த பாசம் விளங்குது அப்படி நடக்கிறாங்க ரசூலுல்லாஹ் இன்னும் சில வருஷங்களுக்கு பின்னால ஆயிஷா நீ கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் கொழுக்கிறத நல்லா கொழுத்துட்டான் இன்னொரு பயணத்துல இருந்தாங்க ஆயிஷா சொல்றாங்க போன முறை பயணத்துல நடந்ததை நான் மறந்துட்டேன் ரசூலுல்லாஹ் திடீர்னு சொன்னாங்க ஓடுவோமா ஆயிஷா சொன்னாங்க இந்த உடம்போட எனக்கு எல்லாம் வாப்பா இல்ல ஓடணும் 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 ஓடத்தான் சரி ஓடுவோம் ரெடி கோ 2 பேரும் ஓடுறாங்க ஓடினா ஆயிஷாவை ஓடிக்கொள்ளுதான் உடம்பு கூட ரசூலுல்லாஹ் முந்திட்டாங்க முந்தி போயிட்டு சொன்னாங்க ஹாதிஹி பித்தில்க அன்றைக்கு நீங்க முந்தினீங்களா பாத்தீங்களா இன்றைக்கு நான் முந்தினேன் இதுதான் குடும்ப வாழ்க்கை இதுதான் குடும்ப வாழ்க்கை அவர்களுடைய குறைபாடுகளை அவர்களுடைய தன்மைகளிலே நாம் பொறுமை கொள்ள வேண்டும் அதெல்லாம் கண்டுகொள்ளவே படாது அதெல்லாம் குறைகளை தூக்கி பிடிக்கப்படாது குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம போயிரும் சந்தோஷம் இல்லாமல் போயிரும் அந்த விஷயத்துல நாம் அதிகமாக கவனம் எடுக்க வேண்டும்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.